ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கருவில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு சில இதை வச்சே நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 100% வந்து கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சியில் எல்லா கர்ப்பிணிகளையும் வச்சு இதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 90%, 95% ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு பர்சன்ட் வச்சு இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. முதல் அறிகுறி நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்கள் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து குழந்தையோட இதய துடிப்பு இருக்கும். நார்மலா ஒரு குழந்தையோட இதய துடிப்பு 120ல இருந்து 160 வரைக்கும் இருக்கும். இப்போ முதல் 3 மாதத்துல நீங்க என்டி ஸ்கேன் எடுப்போம். அந்த என்டி ஸ்கேன்ல உங்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு 160 இருக்குது. 5வது மாத ஸ்கேன் வந்து 5வது மாச ஸ்கேன்ல அனாட்டமி ஸ்கேன்ல உங்களுக்கு வந்து 145 இருக்குது. 7வது மாச ஸ்கேன்ல வந்து உங்களுக்கு வந்து 130, 135 இந்த மாதிரி கம்மியாகிட்டே வந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் 160 இருக்கும். அதே நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 155, அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதே 157, அப்படியே தான் இருக்கும். அப்படி எந்த மாற்றமும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துல எல்லா பெண்களுக்குமே சிறுநீரகத்தோட மாற்றம் வந்து கலர் சேஞ்ச் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா அதிக அடர் மஞ்சள் நிறத்துல அவங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்குது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நார்மலா பிரெக்னன்சி டைம்ல மார்பகங்கள் வந்து நல்லாவே வளர்ச்சி அடையும். முதல் 3 மாதத்தை விட கடைசி 3 மாதங்கள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பால் சுரக்கிறதுக்கு ஏற்றவாறு நல்லா அதோட அளவே கொஞ்சம் பெருசாகும். வலது மார்பகத்தை விட இடது மார்பகம் வந்து பெருசாக இருந்தா அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகளுக்கு நிறைய பெண்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும், தூங்கணும் போலே ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும். ஆனா எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து அது தூங்கணும் போலயே இருக்கும். ஆனா அதுவும் இடது பக்கம் தான் தூங்கணும்னு தோணும். அவங்களுக்கு மேக்சிமம் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து குழந்தை வந்து செஃபாலிக் நிலை இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு டிரான்ஸ்லேட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ப்ரீச் ப்ரெசன்டேஷன்ல இருந்ததுன்னா நிறைய பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நார்மலா கர்ப்பிணிகளுக்கு வந்து நல்லா புளிப்பா இனிப்பா சாப்பிடணும்னு இருக்கும். ஆனா அவங்க பிரெக்னன்சி டைம்ல இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்வீட்டே ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும், ரொம்ப புளிப்பா சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்களுக்கு வந்து பால், அதாவது காலோட பாதத்துல வந்து ரொம்ப அதிகமான வீக்கம், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த விரப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கும் பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கும். நம்மளோட பெரியவங்க வயிற்ற வச்சு பார்த்தே ஈஸியா சொல்லிடுவாங்க. வயிறு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா வெயிட் வந்து அந்த வயிற்று பகுதியை சுத்தி மட்டும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமா, அவங்களுடைய இடுப்பு பகுதி அந்த இடத்துல மட்டும் வெயிட் அதிகமான மாதிரி இருப்பாங்க. ஆனா மற்ற இடத்துல எதுலையுமே வெயிட்டே ஆயிருக்க மாட்டாங்க. அதுவே பெண் குழந்தையா இருந்ததுன்னா அவங்களுடைய வயிறு பகுதி நல்லா கீழே இறங்கி இருக்கும், நல்லா வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பிளாசெண்டாவோட பொசிஷன் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து ஆன்டீரியர், ஒன்று போஸ்டீரியர். இப்போ மேக்சிமம் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க போஸ்டீரியர்ல இருந்தாதான் நம்மளுக்கு பாய் பேபி, அதுவே ஆன்டீரியர் பொசிஷன் இருந்ததுன்னா கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்மலாக நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து எந்த மாதிரினா கூட மாறலாம். ஆனால் அதிகமான பெண்களுக்கு வந்து போஸ்டீரியர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு, ஆன்டீரியர் இருந்ததுன்னா ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு, பெண் குழந்தையும் இருக்கு. ஆனால் அதிக பாசிபிள் வந்து போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கு. கர்ப்பிணிகள் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே 100% வந்து இது கிடையாது. நிறைய பெண்களுக்கு மேக்சிமம் இது நடந்திருக்கு. எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறத பொறுத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்